தெரிஞ்சுக்கொள்ள பிரபாஸ் கதமம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தமிழக மீனவர்களை விடுவிக்க கோரி அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம் அனுப்பியுள்ளார். ஒரே நாளில் 5979 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்து சூரிய மின்சக்தியில் தமிழ்நாடு புதிய சாதனை படைத்துள்ளது. ரயில் பயணிகள் கவனத்திற்கு நெல்லை, செங்கல்பட்டு மற்றும் நாகர்கோவில், தாம்பரம் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மத்திய அமைச்சரவை செயலாளராக மூத்த IAS அதிகாரி TV சோமநாதன் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டத்தை 120 அடியாக குறைக்க கோரிக்கை விடுத்து வழக்கறிஞர் மேத்யூ ரெட்பரா உச்சநீதிமன்றத்தில் மனு அளித்துள்ளார். போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பணப்பலன் வழங்க ரூபாய் 38 கோடி ஒதுக்கீடு செய்து தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் புதிய திரைப்படத்தில் பிரபல மலையாள நடிகர் பிஜு மேனன் இணைந்துள்ளார். கடலூர் மாவட்டத்தின் மிகப்பெரிய ஏரியாக காட்டு மன்னார்கோவில் அடுத்து உள்ள வீராணம் ஏரி விளங்குகிறது. வெம்பங்கோட்டை அகழாய்வில் சுடுமண்ணாலான ஆட்டக்காய்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கவர்னர் RN ரவி நிகழ்ச்சியில் கருப்பு உடை அணிந்து வந்த மாணவர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் கோவையில் பரபரப்பு நிலவியது. கொடைக்கானல் அருகே பார்பிக்யூ சிக்கன் சமைத்துவிட்டு அடுப்பை அணைக்காததால் வெளியேறிய புகையில் மூச்சு திணறி 2 பேர் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் பொருளாதாரத்தை பெருக்குவதில் முதலமைச்சர் கவனம் செலுத்தவில்லை என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். காஷ்மீர் என்கவுண்டரில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதலில் 2 இராணுவ வீரர்கள் பலியாகியுள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக் மல்யுத்த இறுதிப் போட்டியில் இருந்து இந்திய வீராங்கனை வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டார். இந்த நிலையில் வினேஷ் போகத் வழக்கில் தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டது. வினேஷ் போகத் விவகாரத்தில் மேல்முறையீடு தீர்ப்பு ஆகஸ்ட் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் இந்திய ஆண்கள் ஹாக்கி அணி வெண்கலப் பதக்கம் வென்றது. வினேஷ் போகத் நம் நாட்டுக்காக செய்ததை நாம் மறந்துவிடக்கூடாது என்று நீரஜ் சோப்ரா தெரிவித்துள்ளார். இந்தியாவின் சர்வேப்படி அதிக சொத்து உள்ள குடும்பத்தின் பட்டியலில் அம்பானி குடும்பம் முதலிடத்தை பிடித்துள்ளது. கேரள மாநிலம் வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஹெலிகாப்டரிலிருந்து பிரதமர் மோடி பார்வையிட்டுள்ளார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 51,560 ரூபாய்க்கும் 1 கிராம் 6,445 ரூபாய்க்கும் விற்பனையாக உள்ளது. தென்மேற்கு பருவமழை கேரளா உள்ளிட்ட மாநிலங்களில் தீவிரமடைந்துள்ளது. தமிழகத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையையொட்டிய மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் கனமழையால் வெள்ளத்தால் இழுத்துச் செல்லப்பட்ட வாலிபர் ஒருவர் மாயமாகியுள்ளார். தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதமம் செய்திகளுடன். மீண்டும் மற்றும் ஒரு செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.